என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு நம் மண்ணிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும். இதுவரை இந்த நிலத்திலே இருக்கிற இந்த ஆட்சி முறை ஒரு கொடுமையான நிர்வாகம், ஊழல் லஞ்சத்தில் ஊறி அதையே தேசியமயமாக்கி நிறுத்திய தேசத்தில் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நாம் துடிக்கிறோம். அடிப்படையிலிருந்தே மாற்ற வேண்டும் நினைக்கிறோம். ஒரு நாட்டின் அடிப்படை கல்விதான். மருத்துவம், குடிநீர் விநியோகம், சாலை ஓடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, பகிர்வு, இவைகள் தான் அடிப்படை. ஆனால் எல்லாமே தனியார் லாபம் கொடுக்கும் தொழிலாக முதலாளிகளுக்கு தாரை பார்க்கப்பட்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிகிறோம். எல்லா வளமும் வைத்துக்கொண்டு நம் நாடு ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிப்பதற்கும் பல லட்சக்கணக்கான கோடிகளை கடன் பெற்று நிர்வாகம் செய்வதற்குமான நிலைக்கு வந்தது காரணம் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளங்குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார் என்றால் அது காரணம் இந்த நிர்வாக சீர்கேடு. அதுக்கு முதன்மையின் காரணம் ஊழல் லஞ்சம் தான். சில நாடுகள் ஒரே ஒரு வளம் தான் வச்சிருக்கு, முக்கியமான கரும்பு. இந்த பிரேசில்லாம் ஆடு, மாடு, கரும்பு. சிங்கப்பூர் ஒன்றும் இல்லை, கடல் தான் இருக்குது. அதனால அது கல்வியில் 3வது இடத்துல இருக்குது. மிகப்பெரிய ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு நாடாகவும் மருத்துவத்தில் தரமுயர்ந்த நாடாகவும் இருக்கும். இது என் அன்பு பிள்ளைகள் அறிவீர்கள். இப்போ இந்த சூழலில் எல்லா வளமும் வச்சிருக்கு. நமக்கு காட்டு வளம் இருக்குது, கனிம வளம் இருக்குது, நீர் வளம், நில வளம், கடல் வளம், மலை வளம், மனித அறிவு, உடல் ஆற்றல் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம ஏன் இவ்வளவு வேலை இல்லை படித்தவங்களுக்கு? குறிப்பாக தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் பேரும் வெளியில் இருக்காங்க. 3000 தான் வாய்ப்பு இருக்கு. 50 லட்சம் இளைஞர்கள் வேலைக்கு எழுதுறாங்க தேர்வு. இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம். அதுதான் நம்ம மார்க்ஸ் சொல்றாரு, இப்போ மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிறாரு. இப்போ நாம சொல்ற புரட்சிங்கிறது ஒரு தலைகள் மாற்றம். ஒரு பெரிய கரும்பாறையை ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பேர் தான் புரட்சி அப்படின்னு நம்ம முன்வைக்கிறோம். அப்போ புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். அப்போ மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். எனவே இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிகள். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. அப்படி என் அன்பு பிள்ளைகள் இந்த இன்ஸ்டாகிராமிலே பொருத்தி போடுகிறீர்கள். புரட்சி தீயை பற்றி எரிகிறது நாடங்களும். இதுதான் வரலாற்றில் இப்படித்தான் என் அன்பு பிள்ளைகளே பெரும்பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இங்கே புரட்சி மாற்றத்தை நிகழ்த்தியவனா மன்னனோ ஜமீன் திவானோ மந்திரிகளோ கிடையாது. நம்மளை போல சாதாரண மக்கள் தான். அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் எங்கெல்ஸ், அப்படித்தான் பிளாட்டோ, அப்படித்தான் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் அரிஸ்டாட்டில், அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் பூலே, அப்படிதான் எல்லாரும், அப்படிதான் அண்ணல் அம்பேத்கர், அப்படிதான் நம்ம நிலத்திலே, இந்த நிலத்திலே நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரனார், தாத்தா காமராஜர், தாத்தா முத்துராமலிங்க தேவர், நம்முடைய தாத்தா சிங்காரவேலர், ஜீவானந்தம், அயோத்தியாச பண்டிதர் பாட்டன், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா, நம்ம அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர், இப்படி பல்வேறு மேதைகள் சிறு சிறு நெருப்புகளாக இருந்து பற்றி சேர்ந்து பெருநெருப்பாக புரட்சி தீயை பற்ற வைத்த பெருமக்கள் இப்படித்தான். அந்த கனவுகளை எல்லாம் சுமந்துதான் அவர்களுடைய வழியில் பயணிச்சு தான் நாம் இந்த பணியை செய்கிறோம். அப்போ இதெல்லாம் முடியுமான்னா எதுவும் முடியாது. சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. தேவையை கண்டுபிடிப்பின் தாய், டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்றது காரணம் அதுதான். தேவைப்படுது, படைக்கிறான். தொலைதூரத்தில் உன்னோட தொடர்பு ஒன்று நினைக்கிறான், தொலைபேசி வருது, கல்லும் முள்ளும் குத்துது, சுடுது, அப்போ கால் செருப்பு தேவைப்படுது, படைக்கிறான். கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறான், அப்போ படகு வருது, பாய்மரம் வருது, படகு வருது, பிறகு கப்பல் வருது. விரைந்து செல்லணும்னு நினைக்கிறான், மயில் வந்து வருது. விரைந்து பறந்து போகணும்னு நினைக்கிறான், பறவை பார்க்குறான், அது மாதிரி பறக்கணும்னு நினைக்கிறான், விண்ணூர்தி வருது. இப்படி தேவைதான் கண்டுபிடிக்குது. இப்போ நம்ம முன்வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லை. அப்போ அது லலிதர் சேகவரா சொல்ற மாதிரி நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறார். அப்போ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாத்தியமில்லாதது என்று எதை சொல்கிறார்களோ அதை சாத்தியப்படுத்துவ செயலுக்கு பேர் தான் புரட்சி. அதுதான் மாறுதல். அதை சாத்தியப்படுத்துகிறவனுக்கு பேர் தான் புரட்சியாளர். அப்படிதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் இங்கே ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதோ, வேலையின்மையை போக்குவதோ, பசி பஞ்சத்தை போக்குவதோ, அல்லது நீர்வளத்தை பெருக்குவதோ, காடுகளை மீள் கட்டமைப்பு மறு உருவாக்கம் செய்வதோ, சிதைந்த அழிந்த நம் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வதோ,
மறைக்கப்பட்ட வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதோ அதெல்லாம் நமக்கு சிக்கலா தெரியல. நமக்கு இருக்கிற ஒரே சிக்கல், இழந்த வளத்தை திருப்பி உருவாக்க முடியாது. இப்போ மீத்தேன், நீத்தேனோ, நிலக்கரி, பழுப்பு நிலக்கரியோ அது தீர்ந்து விடுகிற வளங்கள். ரெண்டாவது, அது பூமி தாய் ரத்தம், அதெல்லாம் தோல், ரத்தம், இதயம், அப்படி. அதுல நம்முடைய தாயின் மாறா இருக்கிற மலை, அந்த ரத்த நரம்புகளா இருக்கிற நதி, இதையெல்லாம் கொல்லப்பட்டது, சிதைத்து அழிக்கப்பட்டது. இந்த வளக்கொள்ளை தான் பெரிய கவலையை தருது. அது எதனாலும் மறுகட்டமைப்பு செய்ய முடியாது. ஏன்னா இயற்கையின் அரும்பெருங்கொடை. அது ஒண்ணுதான் நமக்கு கவலை அளிக்குது. அது முற்றும் முழுதாக அழிவதற்கு முன்பு நம்ம அதிகாரத்துக்கு போயிடணும் தான். அதுக்காக தான் இவ்வளவு வேலை செய்யறோம். அதுல என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் எதிர்கால இந்த தாயகத்தை எழுச்சியும் புரட்சியுமாக, வலிமையான வளமையான ஒரு தமிழ் சமூகமாக, ஒரு நாடாக படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய உணர்வை, உங்களுடைய பதிவு செய்தது, அந்த ஆதரவை பதிவு செய்தது ஒரு மாற்றத்திற்கான தீ, ஒரு புரட்சி தீ பற்றி பரவ தொடங்குகிறது என்பதை பார்க்கும்போது, உங்களுக்கு முன்னவன், உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் என்கிற முறையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பெருமையும் தருகிறது. முன்னை விட பன்மடங்கு உற்சாகமாக களத்திலே வேலை செய், ஓடு இலக்கை நோக்கி என்று துரத்துது உங்களுடைய உணர்வும் அந்த அன்பும். அதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும். நம்ம ஒரு வாக்கால மாற்றிட முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய மகத்தான புரட்சியை செய்யலாம். மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டுல வலிமை மிக்க ஆயுதம் வாக்குதான். அதை அநீதிக்கு எதிராக தூக்கணும். உங்களுக்கு தெரியும், உலகெங்கிலும் போர், அது ரத்தம் சிந்தும் அரசியல். நாம முன்னெடுக்கிற அரசியல் ரத்தம் சிந்தாத போர். இது ஒரு போர் தான், அநீதிக்கு எதிரான அறப்போர். அந்த போரிலே நேரடியாக பங்கு பெறுபவர்கள், இருக்கிற தளத்தை எல்லாம் நமக்கான தளமும் களமுமாக மாற்றி போர் செய்கிறவர்கள், கருத்தியல் போர், அறிவாயுத போர், அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம். அந்த போரில் உங்கள் எல்லோருடைய பங்களிப்பும் மகத்தானது, மிகுந்த பாராட்டுக்குரியது, போற்றத்தக்கது. அதை வாக்கு செலுத்த போற போது அந்த வாக்ககத்தை ஒரு வரலாற்று பெரும் மாற்றத்தை நிகழ்த்த போகிற ஒரு களமாக நம்ம பார்க்கணும். நம்ம செலுத்துகிற விவசாய சின்னத்துல செலுத்துகிற அந்த ஒற்றை விரலால் நம்ம செலுத்துகிறது தான், அங்கதான் ஆகச்சிறந்த கல்வி இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு, ஆகச்சிறந்த மருத்துவம் இருக்குது நம் மக்களுக்கு, அங்கதான் தூய குடிநீர் பகிர்வு இருக்கு, தடையற்ற மின்சார பகிர்வு, யாரையும் எதிர்பார்க்காத எரிகாற்று பகிர்வு, பிறகு பசிங்கிற சொல்லு இல்லாத ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை இல்லை என்ற சொல்லுக்கே நீ வேலை இல்லை என்று செய்யக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அங்குதான் இருக்கிறது. ஒரு உலகத்தின் தலை சிறந்த நாடாக கல்வியில் மேம்பட்டு, மருத்துவ தரம் உயர்ந்து, எல்லாருக்கும் வேலை, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு என்று தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்வு, ஒரு பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைக்கிற அரிய வாய்ப்பு, உலகத்தின் தலை சிறந்த நாடாக நம் தாய்நாட்டை மாற்றி காட்டுகிற வாய்ப்பு, வரலாறு அங்கதான் தந்திருக்கிறது. காலம் அங்கதான் நமக்கு கையெழுத்திருக்கிறது. கவனமாக என் உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என் பாசத்திற்குரிய என் தம்பி தங்கைகள், நாளை என் நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகள். நாடு உங்களுடையது. இந்த நாடு எப்படி பார்த்தாலும் நம்முடையது. நாம் தான் அதற்கு பொறுப்பு. அதனால் கவனமாக நம் வாக்கை செலுத்தணும். இப்ப மற்ற கட்சிகள் வெல்வது ஒரு சாதாரண நிகழ்வு தான். நின்றிருக்கார்கள், வென்றிருக்கார்கள், ஒரு சாதாரண சம்பவம். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மகத்தான சாதனை. வாக்குக்கு காசு கொடுக்கல, இலவச ஏமாற்ற அறிவிப்புகள் இல்லை, காசை தராம கருத்தை முன்னிறுத்தி, கோடிகளை முன்னிறுத்தாம உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி, ஒரு கனவை கண் முன்னாடி மக்களுக்கு முன்னாடி விரித்து, எளிய பிள்ளைகள் எந்த பின்புலமும் இல்லை, மந்திரி மகனோ முதலமைச்சர் வாரிசோ அல்லது சாதி சொல்லியோ மதம் சொல்லியோ அந்த உணர்வை தூண்டி அரசியல் செய்யாம, இறந்து போன மொழி, இறந்து போன இன உணர்வு, மான உணர்வு, அதை உசிப்பி தட்டி எழுப்பி இன்னைக்கு ₹1 வாக்குக்கு கொடுக்காம 36 லட்சம் வாக்கை பெற்று மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று தனித்து தொடர்ந்து நின்று 3வது பெரிய கட்சியாக வளர்ந்து தனித்து நின்று முழு இசைவு அங்கீகாரம் பெற்ற, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உயர்ந்திருக்கணும். இதெல்லாம் நம் மக்கள் நம் மீது வச்சிருக்க நம்பிக்கையும் மதிப்பும் அந்த அன்பும். அந்த 3வது நிற்கிற நாம் உறுதியாக முதலாவதாக வர முடியும். அதையும் நம் மக்கள் 3வது உயரத்திற்கு தூக்கி கொண்டு வந்தவர்கள் முதலிடத்துக்கு கொண்டு போய் வைக்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நம்ம கிட்ட இருக்கிறது உழைப்பு மட்டும்தான். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கடுமையான உழைப்புங்கிறாங்க. அதான் நம்ம செய்து கொண்டிருக்கோம். வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியும் அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.
விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். வணக்கம். எப்படி இருந்திருக்கு?